ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜபிரதாப வாரணவாசி பாளையாதிபதி துளசி மகாராஜா அவர்களுக்கு இளவரசர் பிறந்திருக்கிறார். இளவரசர் பிறந்திருக்கிறார். எழுந்து வாராயோ, செங்கமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை, உன் சிங்கார தாய்மொழியை வாராயோ, செங்கமிழா எழுந்து வாராயோ, உன் சிங்கார தாய்மொழியை வாராயோ, செங்கமிழா எழுந்து வாராயோ. சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். செல்வமிதே அமுதே தமிழே, நமது சிந்தையெல்லாம் இனிக்கும் தேனாகும். அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே, அன்றொரு நாள் அரசர் மூவர் மடியிலே, நின்று தவழ்ந்து மகிழ்ந்த மொழியிட கடமையோடு உயிரென காராயோ, செங்கமிழா எழுந்து வாராயோ. அகிலமெல்லாம் தமிழர் உறவாட, அன்பு நெறியிலே அரசாள, இந்த அகிலமெல்லாம் தமிழர் உறவாட, துன்பங்கள் யாவும் பறந்தோட, துன்பங்கள் யாவும் பறந்தோட, தூயமனம் கொண்டு கவி பாட, தூயமனம் கொண்டு கவி பாட, பத்தனித பனித பமக பத சனித்த சனித பமக மம மக்க பத சனித பனித பமகரி பப்பக்கரி சனித மக பத சனித பமகரி மக மக பப்பகரி சனித மக மகரி சனிக பமகரி கம கம மக மம நித பமத பத்தக்கரிக பப்பக்கரி சனி நித நித பத பமத சனித கரி சனித ரித நித பத நித பம பத்த பப்பத்திக தப்ப மகரிக மக பத நித 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 பத நித நித பத நித பம நித பமக பத்த பக்கரித மக்க பத சனி நித நித பத சனித பமக கம நித பம சனித பத சகவி செங்கமிழா எழுந்து வாராயோ. மன்னவா, சுவாமி, ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள். தனிமையில் பேச வேண்டிய விஷயம். சரி, வாருங்கள். பிறந்திருக்கும் பிள்ளை மகிழ்ச்சி தருவதாக இல்லை. குழந்தை கழுத்தில் மாலை உருக்கொண்டு பிறந்திருக்கிறது. அப்படியா? இருந்தால் என்ன? மாலை சுற்றி பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாது. அரண்மனையில் குழந்தை இருப்பதே ஆபத்தான காரியம். கழுத்தில் மாலை இருக்கிறது குழந்தைக்கு. மாலையுடன் பிறந்த குழந்தை மன்னர் பரம்பரைக்கு ஆகாதாம். அப்படி என்றால் காட்டில் கொண்டு போய் விட்டுவிட முடிவு செய்து விட்டோம். வேண்டாம் வேண்டாம் பிரபு, மாலை உருவம் தெரிந்தால் என்ன? உடம்பில் அது ஒரு குறிதானே, அது யாரை என்ன செய்ய போகிறது? ஏன் இப்படி பயங்கர முடிவு செய்தீர்கள்? நான் குழந்தையை தரவே மாட்டேன். வேண்டுமானால் என் உயிரை எடுத்துக் கொண்டு போங்கள். மகளே, நன்மைக்கு வகுத்த வழி இது, தடுக்காது. யார் நன்மைக்கு? என் குழந்தையின் அழிவிலேதான் குடிமக்களின் நன்மை இருக்கிறது என்றால் அந்த குடிமக்கள் நாசமாகட்டும். என் குழந்தையை தொடாதீர்கள். ராணி, ஆத்திரத்திலே பேசுகிறாய். நமக்கு கிடைத்தது அவ்வளவுதான். பேசாமல் கொடுத்து விடு. உன் குருடு செவிடு நொண்டி குழந்தையாய் பிறந்தாலும் பெற்ற பிள்ளையை கொடுக்க எந்த தாய் தான் சம்மதிப்பாள்? காக்கைக்கும் தன் குஞ்சு புன் குஞ்சு என்பதை நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? இதை என்னிடம் துணிந்து சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இது உங்கள் பிள்ளைதானே? ராணி, ஆண்கள் மனது கல் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பெற்ற பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லும் ரத்த பாசம் இல்லாத தந்தை இன்றுதான் பார்க்கிறேன். தன் மகனின் ஆசையால் குடிவடையை வெறுத்தான் கொற்றவன் என்று நாடு பழிக்கவா? மகனே, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. கொடுத்து விடு குழந்தை.
ஐயோ மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன். வாங்காதீங்க சுவாமி. ஐயோ ஐயோ சுவாமி, கொண்டு வாங்காதீங்க என் சுவாமி, கொண்டு வாங்க. தொட்டி எத்துக்காட்டில் காவேரி கரை பக்கம் போட்டு வாருங்கள். உனக்கு சும்மா விளையாட்டு தானா? மச்சான், அங்க ஒரு புள்ள இருக்கு. பெத்துட்டியா? ஐயோ இல்ல, அங்க ஒரு புள்ள இருக்கு மச்சான். புள்ள? ஆமா, எந்திரிச்சு பாரு. அதோ பாரு, இதோ பத்தியா? ஆமா, பாம்பு இருக்கு. பாம்பு பாம்பும் போயிடுச்சு மச்சான். மச்சான் போய் தூக்கு மச்சான். அது பயமுறுத்துது. ஆனே போது போது. போயிடுச்சு. குழந்தை, ஐயோ என்ன அழகு, என்ன அழகு. கடவுளா பார்த்தா எனக்கு கொடுத்திருக்காரு. இது ஒரு அதிசய குழந்தை. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? உன்ன போலே இருக்கு. எனக்கு எனக்கு வா, நாம கொண்டு போய் வளர்ப்போம். வா வா. பூசு. ஆஹா, இந்த குழந்தை கிடைச்ச சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு புரியலையே. ஊத்திக்கோ, புளி புளி சந்தனத்தை புளிங்க. வெத்தலை எல்லாம் கொடு. பணம் அந்த பக்கம். அங்கெல்லாம் அங்கெல்லாம் போ. அப்படி போறியா? ஒரே இடத்துல நின்னுக்கிட்டு போப்பா. குடு. ஆஹா ஆஹா, குழந்தை அரிய கட்டி குழந்தை, என் கண்ணு குழந்தை. குழந்தை பிறக்கும் போதே வீரமா பிறந்திருக்கு. பாம்புக்கு பயப்படல, யானைக்கு பயப்படல, சிங்கத்துக்கு பயப்படல. ஏமா இப்படி வீரமாவே பிறந்திருக்க, அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வீரன் என்ன வச்சிடுங்களேன். வீரன் 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 வீரன். போடு போடு போடு. இந்த இந்த குழந்தை வந்ததுல இருந்து எனக்கு என்னமோ இந்த நாடே சௌக்கியமாயிடுங்கிற மாதிரி தோணுது. அதனால இனிமே எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி இருக்கணும். எங்க
தன்னன்னா அப்பன் தொழிலே அவனது பிள்ளை சொப்பனத்தில் நினைப்பதும் இல்லை அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலுமே நினைப்பதும் இல்லை எப்படி செய்வதனாலே தொல்லை ஏற்பட்டதென்றால் கேட்பதும் இல்லை தெரிஞ்ச தொழிலை செய்தாலே தானே தன்னன்னா மற்றா தாழ்வும் இல்லை அதனாலே தானே தன்னன்னா வேலை வேலை என்று ஓலமிட்டழுதா ஆளை தேடி அது வேட்டுக்கு வருதா வேலை வேலை என்று ஓலமிட்டழுதா ஆளை தேடி அது வேட்டுக்கு வருதா மூளையோடு நல்ல முயற்சி இருந்தா வேலை கேட்டு கொஞ்சம் விவரம் புரியுதா பாடுபட்டால் பலனுண்டு தானே தன்னன்னா மச்சா பஞ்ச தீர்க்க வழியுண்டு தானே தன்னன்னா மனிதனின் சிறியது பெரியதும் உண்டு மனிதர்கள் அறிவிலும் அது போலுண்டு மனிதனில் சிறியதும் பெரியதும் உண்டு மனிதர்கள் அறிவிலும் அது போலுண்டு உலகினில் அவரவர் திறமையும் கண்டு தொழிலது புரிவது மிக மிக நன்று உண்மையோடு உழைக்கணும் தானே தன்னன்னா மச்சா ஒன்று சேர்ந்து வாழணும் தானே தன்னன்னா ஏன்டா எல்லாம் சிரிச்சீங்க? இது என்னங்க கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்கிறான். ஏங்க உங்களுக்கு சிரிக்க தெரியாதா? ஏய், என்ன கிண்டலா பண்ற? இது சிரிக்க தெரியாத ஜந்து போல இருக்குது. ஏய், பாத்து பேசு. உதைச்சா அட உதைப்பாரமல்ல. உதைச்சா அது, கடிச்சா இது. உதைச்சா கழுத, கடிச்சா நாயி. சொல்லாத, எங்க அண்ணன் வீரனை கூப்பிடுவேன். வீரன் இங்க இருக்கான், வேற எங்கடா இருக்கான்? பேசாதே, இவர்தான் எங்க அண்ணன் வீரன். ஏய், ஆமா, சிரிச்சதுக்கா ஏன் அடிச்ச? அங்க இடம் வச்சு குடிக்கிறாங்க, இங்க ஆம்பளைங்க என்ன இருக்கலாமா? ஆம்பளைங்க இருக்க கூடாதா? இருக்கலாம். அப்ப நீ என்ன கிண்டலா பண்ற? கிண்டலா?
வர்றேன். பெரிய சிங்கக்குட்டி தான்டா. டேய், சிங்கக்குட்டிக்கு எங்கேயாவது நீச்சல் தெரியுமாடா? இது சுறாமீனுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடா. எங்க அப்பா உன் கற்பனை இருக்கு, அது சொல்லுதுடா. இன்னும் என்னடா, கோழைய போல நடுங்காம குதிச்சான வீரன், அதை சொல்லு. டேய், இளவரசன் நீ ஏன்டா தொட்ட? நல்ல புத்தால்தனமான கேள்வி அது. தொடாம எப்படி தூக்க முடியும்?